ரொம்ப ஆடுறாங்க. நம்ம பேச்ச எந்த காலத்துலயும் கேட்க மாட்டேங்கிறாய்ங்க. இன்னைக்கு விடிஞ்சு எந்திரிச்சோனே எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் 50% டாரிஃப் அப்படின்னு நெனச்சுக்கிட்டே தூங்கியிருப்பாராட்டிக்கு ட்ரம்ப் 50% டாரிஃப போட்டார். இந்தியாவும் வலுவான கண்டனங்கள பதிவு பண்ணிருச்சு. அதாவது டேய் ஒண்ணு காரணத்த சொல்லு. ஒரு வலுவான காரணத்த சொல்லு. காரணமே இல்லாம தூங்கி எந்திரிச்சு வந்து இந்த மாரி தடைகள் போட்டா, அது நியாயமற்ற தடைகளா? போய் தொல போட்ட. அதுக்கு கவுண்டர் பொசிஷன் என்னெல்லாம் எடுத்து எங்க மக்களை காப்பாத்தணுமோ நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்தியா அபிஷியலா அறிவிச்சிருக்கு. இது இப்ப வரை நடந்திருக்கு. இனி இதோட சாதக பாதகங்கள்லாம் நாளைக்கு நாளான்னைக்கு அப்படின்னு மெல்ல மெல்ல தெரிஞ்சிடும். காரணம் என்ன? ட்ரம்ப்பை பொறுத்தவரை முடிவுகள் மாற்றப்படலாம். எவ்வளவு நாளைக்கு? அதுதான் அங்க சிக்கலே. இமீடியட்டா கூட தள்ளி வைக்கலாம். சூழ்நிலைகள் மாறிச்சு, பேக் ஃபயர் ஆச்சு, இல்ல திருப்பி ஒத்து வருவோம் அப்படின்னு தெரிஞ்சா இமீடியட்டா கூட தள்ளி வைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க ஒத்து வர்றது என்ன? ரஷ்யாவோட எண்ணெயை நிப்பாட்டணுமா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. அந்த சிக்கலை தான் நம்ம இங்க விரிவா பார்க்க போறோம். ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கல. ரஷ்யாவுக்கு அது ஒரு இழப்பா அப்படின்னு கேட்டா இழப்பு. ஆனா ஆல்டர்னேட்டிவா அவனுங்க எங்கிட்டு வேணாலும் பெரட்டி இந்த யுத்தத்தை வலுவா நடத்திடுவாங்க. சரி, இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்காட்டி ஆகாயத்துல இருந்தா வாங்க முடியும்? மத்த பிளேயர்கள்ட்ட தான் போக முடியும். மத்த பிளேயர்கள்ட்ட போனா இந்தியாவுக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறத தாண்டி உலக லெவல்ல ரஷ்யாவோட கச்சா எண்ணெயை தவிர்த்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட்ல மிகப்பெரிய அளவுல அலை அடிக்க ஆரம்பிச்சிடும். யார் கைக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படிங்கிறதே சிக்கலா மாறிடும். அந்த சிக்கல் ஒட்டுமொத்த உலகத்துக்கு நல்லது கிடையாது. ஐரோப்பாலாம் ஏற்கனவே தலைகீழ தொங்கிட்டு இருக்காங்க. அவனுங்களாம் கூடுதலா தொங்க வேண்டியதுதான். அதனால இந்த ரஷ்ய எண்ணெய் விவகாரம் அப்படிங்கிறது ஒரு சால்ஜாப்பு தான், சாக்கு போக்கு தான். காரணம் டீட்டெயிலா தான் நம்ம பார்க்க போறோமே. இன்னைக்கு நேத்து கிடையாது. இந்த டாரிஃப் சம்பந்தமா உட்கார்ந்து பேசுறது அப்படிங்கிறது ட்ரம்ப் வந்ததுல இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஸ்மூத்தா தான் போச்சு. இன்னும் சொல்லப்போனா அவரே சொன்னாரு, ஒரு பெரிய டீல இந்தியா கூட சைன் பண்ண போறேன். வரலாற்று சிறப்பு மிக்க டீல் தெரியுமா? அப்படிலாம் சொன்னாரு. எங்க தான் தப்புச்சு அப்படிங்கிறது தான். அதாவது பெரிய அளவுல பல விஷயங்கள் உடன்பாடுக்குள்ள வந்துருச்சு. ரஷ்ய கச்சா எண்ணெயும் சரி, ரஷ்ய ஆயுதங்களும் சரி, ஓரளவுக்கு இந்த சைடு ஏத்துனாலே போதுமானது. அதுதான் அமெரிக்காவோட ஆரம்ப கட்ட முடிவா இருந்துச்சு. நாட்கள் செல்ல செல்ல இந்தியா அமெரிக்க பேச்சுவார்த்தை நல்லபடியா போக போக அமெரிக்கால உள்ள ஒவ்வொரு முதலாளிகளா உள்ள வருவாங்க. எப்படி வருவாங்க அப்படின்னா, எங்களோட டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்துக்கோங்க. அதாவது நாங்களும் அங்க ட்ரேட கூட்டுறோம், நாங்க அங்க ட்ரேட் ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கார்ப்பரேட்டா அமெரிக்காவுக்குள்ள வெள்ளை மாளிகை கதவை தட்டும். பக்கத்துல இருந்து நீ பாத்தியான்னு கேட்க கூடாது. அதுக்கப்புறம் அந்த ட்ரேடுகளையும் தூக்கி டேபிள்ல அப்படி வரிசையா அடுக்கி வைப்பார்கள். இப்படி எல்லாமே பாசிட்டிவா போகுது. சில பேரங்கள் கூடுதலா நடக்குது. ஆனா ஒட்டு மொத்தமா பார்த்தா இந்திய அமெரிக்க டீல் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் வைப் தான். காரணம், ரஷ்யாட்ட இருந்து நம்ம 10% விலகினா கூட அமெரிக்காவுக்கு பேரின்பம், ஆனந்தம் அளவே கிடையாது. அதே சமயம் ரஷ்யா கிட்ட இருந்து 10% விலகி அமெரிக்காட்ட 10% போறோம். சீனாவுக்கு எதிரான மனநிலை 100%ல நிற்போம். காரணம், சீனா மீது தடைகள் அப்படிங்கிறது இந்தியா தான் தடாலடியா போட்டுச்சு. அதுவும் அப்ளிகேஷன்ல பிள்ளையார் சொல்லி போட்டுச்சு. அதே மாதிரி பெரிய அளவு சீனாவுக்கு எதிரா ஒரு கூட்டணி சேரும். எப்படி பிரிக்ஸுக்குள்ள இந்தியா இருந்தா வெயிட்டேஜோ, அதே மாதிரி அமெரிக்காவோட கூட்டணி இந்த சீனாவுக்கு எதிரா ஆசிய கண்டத்துல சேர்க்கறது அப்படிங்கிறது அமெரிக்கா மட்டும் இருக்கிற வரையும் ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், ஒரு பயிலும் ஃபோக்கஸ்குள்ள வரமாட்டாங்க. காரணம், இந்த பையன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு பட்டத்து இளவரசன் அம்புன்னு நடு நைட்ல கழட்டி விட்டு ஏர் டிஃபென்ஸை பூரா தூக்கிட்டு ஓடின மாதிரி என்னைக்கு இருந்தாலும் ஓடுவாங்கன்னு நல்லாவே தெரியும். ஜப்பான் குட்டி நாடு, ஆஸ்திரேலியா தனியா இருக்கிற நாடு. ஏலே, உன் பாக்குக்கு நீயாச்சும் ஏதாச்சும் தியரிய சொல்லாதடா அப்படின்னு சொல்லக்கூடாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. எது அது குட்டி நாடு, இது தனியா இருக்கிற நாடு. சோழிய சீனா சீக்கிரம் முடிச்சு போடுவான், ஈஸியா முடிச்சு போடுவான். ஜப்பானையுமா, அவனுங்கெல்லாம் வெறி பிடிச்சா சீனா தாங்குவானா? சத்தியமா தாங்க மாட்டான். இருந்தாலும் அவர்களோட எண்ணம் அமெரிக்கா ஓடுறான்ல, அவ்வளவுதான் விஷயம். நானா தானே போராடி ஜெயிக்கணும். அப்புறம் எதுக்கு அமெரிக்க கூட்டணியில உட்கார்ந்துக்கணும்? அமெரிக்க கூட்டணியை ஒரு வெயிட்டேஜா பார்க்கணுங்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்கு. இந்தியா இந்த கூட்டணியில இருந்தா மட்டும்தான். எது அமெரிக்கா சீனாவுக்கு எதிராக சேர்க்கிற கூட்டணியில இந்தியா இருந்தா மட்டும்தான் அமெரிக்காவால கரையேற முடியும். இந்த வலுவான இந்த பாயிண்ட்டுகள் எல்லாமே நமக்கு மைலேஜை கொடுத்துச்சு.
அக்ரிமெண்ட் சைனை நோக்கி போச்சு. ரொம்ப விரட்டி போச்சு. அதனால தான் ட்ரம்ப்பே மிகப்பெரிய டீல் இந்தியா கூட போட போறேன் அப்படின்னாரு. ஐரோப்பா டீல் சாதிச்சிட்டாரு ட்ரம்ப்னு நம்மளே சொன்னோம். அமெரிக்கால எல்லா பேரும் சொல்றாங்க, ஐரோப்பாக்குள்ளேயும் சொல்றாங்க, ஏலே அவன் தாண்டா அண்ணன் அமெரிக்கா சாதிச்சுட்டு போயிட்டான், நீங்களாம் வேடிக்கை பார்க்க தாண்டா லாய்க்குன்னா ஐரோப்பிய தலைவர்களுக்கே கெட்ட பேரு. அந்த அளவு ட்ரேட முடிச்சிட்டாரு. பிரிட்டன் ட்ரேட முடிச்சிட்டாரு. இந்த பக்கம் இந்தியா பிரிட்டனோட இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. பிரிட்டன் ட்ரேட்ல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு காலத்துல நம்மளை அடிமையா வச்சிருந்த அந்த காலங்களை யோசிச்சே டேபிள்ல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறது. மாண்டேல தட்டி அங்கேயே ட்ரேட ஃபைனலைஸ் பண்ணி டீலை முடிச்சிட்டோம். இப்படி இருபெரும் நாடுகளும் மைலேஜை நோக்கி போகும்போது அங்கதான் ஒவ்வொரு முதலாளியா கதவை தட்டினாங்க. அதுல 2 பயலுக யாரு அப்படின்னா, ஒருத்தர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், இன்னொன்னு மில்க் ப்ராடக்ட். இந்த 2ஐயும் அதிகரிக்கணும், இந்தியாவுக்குள்ள அதிகரிக்கணும். அப்ப இந்திய விவசாயிகள்லாம் எங்கடா போவாங்க? நாங்க பழங்காலத்திலே வெண்ணெய் எடுத்தவனுங்க, எதுக்கு உன்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு திருப்பி கேட்போம்ல. கேட்டோம், உள்ள விட மாட்டோம். அதுவும் 100% உன்னைய ஃபுல்லா விட்டுட்டு குடும்பம் நடத்த முடியுமா? ஏற்கனவே பால் விலை கூட அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அவன் நான் பாலை ஃப்ரீயாவே தரேன், ஒரு பேக்கெட் காலையில வாங்கு, சாயந்தரம் பால் பேக்கெட் ஃப்ரீ அப்படின்னு ஆரம்பிப்பான். அப்புறம் உள்ளூர்ல உள்ள எல்லாம் துண்டை காணா துணியை காணான்னு ஓடுனதுக்கு அப்புறம் காலையில பாக்கெட்டும் காசு, சாயந்தரம் பாக்கெட்டும் காசு. அது போக அமெரிக்காவுக்கு ஆதரவா 2 ட்வீட் போடணும் ஒவ்வொரு வீடும் அப்படின்னு சொல்லுவேன். இதெல்லாம் நமக்கு தேவையா? அப்படிலாமா சொல்லுவேன் அப்படின்னு கேட்கக்கூடாது, சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அரசாங்கங்கள் அந்த டேபிள்ல கடுமை காட்டுச்சு. இந்த 2 டீலுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறா, இவங்கிட்ட உள்ள கெட்ட பழக்கமே இப்படிதான் கோழி காலை இன்னைக்கு வரை உள்ள விட மாட்டேங்கிறான். எதுனாலும் சரி முக்கியமான விஷயத்த இவன் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான்னு போட்டு நம்மள உழுக்க ஆரம்பிச்சாங்க. உழுக்கிறது எந்த அளவுக்குனாலும் போய் பார்ப்போம். நமக்கு தான் இப்ப வெளிப்படையா காரணம் இருக்குல்ல. இதே முந்தி அப்படின்னா மத சுதந்திரம் இல்ல, மனித சுதந்திரம் இல்ல, மிருக சுதந்திரம் இல்ல அப்படின்னு ஒரு டஜன் அமைப்பை இறக்கி விடலாம். ஆனா ட்ரம்ப் தான் வந்தோடனே அந்த அமைப்புகளை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. அதனால அந்த அமைப்புகள் இல்ல. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ட்ரம்ப்பை பொறுத்தவரை. காரணம் என்ன? நானே பிரச்சனையை கிரியேட் பண்ணுவேன். எனக்குன்னு ஒரு டஜன் அமைப்பே தேவையில்லை. ரஷ்யா என்னைய வாங்குறேல, நிப்பாட்டு, ஓவர் நைட்ல நிப்பாட்டி இதையே கத்துவோம், மற்ற வேலையை ஆட்டோமேட்டிக்கா ஏஜென்சிகள் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி இவரு கத்த. ஏஜென்சி இந்த பக்கம் இங்க பாரு கம்மியான விலைக்கு வாங்குறாங்க. ஆனா மார்க்கெட்டோட சமமான பிரைஸுக்கு தான் உள்ளூர்ல விற்கிறாங்க. உள்ளூர்ல டாக்ஸ் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்ஸ் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ் இருக்கு. அதனால இன்டர்நேஷனல் ரேட்டு இங்கேயும் போட்டு குழப்பிக்க தேவையில்லை. இதெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட் தனியா பார்க்கலாம், ஒரு நாள் பூரா பார்க்கலாம். அவ்வளவு பெரிய சப்ஜெக்ட். இத கம்மியா வாங்கி வெளியில விக்கும்போது கூட விக்கிறான். அப்புறம் கம்மியா வாங்கி வெளிநாட்டுக்காரனுக்கு கம்மியாவா தருவாங்க? கூட தான் தருவாங்க. ரெகுலர் பிரைஸ்ல தான் தருவாங்க. காரணம் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் அப்படிங்கிறது கொஞ்ச காலம் தான் நடக்கும். எவ்வளவு காலம்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அப்படியே தொன்று தொட்டு நடந்துகிட்டு இருக்குமா? 20 வருஷம் 30 வருஷம் நடந்துகிட்டு இருக்குமா? அந்த இடத்துல நம்ம மார்க்கெட்டை 30 வருஷம் தக்க வைக்கணும். அதுக்காக கம்மி பண்ணி தரோங்க இருக்கு. அப்படிலாம் எந்த பிசினஸும் நடக்காது. இது ஒரு எமர்ஜென்சி காலகட்டங்கள்ல எடுக்கக்கூடிய மார்ஜின் அள்ளிக்கிட்டு தான் எடுப்போம். இது ஒரு விஷயமே கிடையாது. ஆனா இது ஒரு விஷயமா? கச்சா எண்ணெயை டிஸ்கவுண்ட்ல வாங்கி உள்ளூருக்கு பிரயோஜனம் கிடையாது, தனி முதலாளிக்கு தான் பிரயோஜனம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மை என்ன அப்படின்னா, அமெரிக்க முதலாளிகளுக்கு அக்ரிகல்ச்சர்லயும் பால் பொருட்கள்லயும் பிரயோஜனமா வேணும், மைலேஜ் எடுக்கணும். அதுக்காக உள்ளூர் முதலாளிகள் சர்ச்சையை கிளப்பி விட்டாங்க. இப்போ ஒரு சில முதலாளிகளுக்காக ஒட்டுமொத்த நாட்டுல உள்ள மத்த முதலாளிகள் அமெரிக்க டாரிஃப்ல மாட்டணுமா அப்படின்னு. இங்க பிரச்சனையே அந்த முதலாளிகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் கிடையாது. எல்லா முதலாளிகளுக்கும் அமெரிக்காவுக்கும். இந்திய முதலாளிகள் வெஸ் அமெரிக்க முதலாளிகள், இதுதான் நடக்குதே ஒழிய ஒரு முதலாளிக்கும் இந்தியால உள்ள மத்த முதலாளிகளுக்கும் கிடையாது. இல்ல இவன் அம்பானி ஆளு அப்படின்னு கீழே நம்ம ஆட்கள் திட்டக்கூடும். யோசிச்சு பாருங்க, உண்மை புரியும். இப்ப ட்ரேட் வார் பத்திக்குச்சு, எப்ப அணையும் அப்படிங்கிற கேள்விதான். இந்தியா இறங்கி அடிச்சிருக்கு. ரஷ்யால ஒரு டீம் இருக்கு, அது இந்திய டீம். இன்னொரு டீம் இருக்கு, அது அமெரிக்க டீம். அதனால சில பல நேரங்கள்லே இதுக்கான முடிவுகள் பேக் ஃபயர் இல்ல முடிவே மாறக்கூடிய அனைத்து சூழ்நிலையும் பிரகாசமா இருக்கு. வச்சு ஆடுவோம், அமெரிக்காவை வழிக்கு கொண்டு வருவோம்.